வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவினர் இப்போ பாஜக மீது ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன விமர்சனம் தெரியுமா? நீயா நானா ஷோ இருக்குது பார்த்தீங்களா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும்ல. நீயா நானா மும்மொழி கொள்கை குறித்து ஒரு டிபேட் ஷோ நடத்தியிருக்காங்க. என்ன தலைப்பில் அப்படின்னா, மும்மொழி கொள்கை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு விவாத நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஷோவை நிப்பாட்டியிருக்காங்க, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் நேரத்திலிருந்து இப்போ வரைக்குமே இந்த செய்தியை பரப்பி விட்டு இருக்காங்க. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக 60 வருடங்களாக இருமொழி கொள்கை மட்டும் இருந்த தமிழகத்தில் இப்போ மும்மொழி கொள்கை பற்றி பேசுபொருளாக மாறி இருக்கு. மூளை முடுக்கெங்கும் மும்மொழி கொள்கையை பற்றி பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு பக்கத்து கையெழுத்து இயக்கத்தை நடத்தி 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் அதில் சைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சைன் பண்ணியிருக்காங்க. அப்போ மும்மொழி கொள்கைக்கு நாளுக்கு நாள் ஆதரவு தமிழகத்தில் கூடி இருக்கு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் திமுகவினர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நீயா நானா டிபேட் ஷோவில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சரியான பாயிண்ட்டை முன் வச்சு இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள மடக்கியிருக்காங்க. இருமொழி கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கனால பேச முடியாத அளவுக்கு செக் வச்சிருக்காங்க. 3 லாங்குவேஜ் சிஸ்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டு குழந்தைகள்லாம் எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீயா நானா ஷோவில் அவங்க வீட்டு குழந்தைகள் எல்லாமே 3 மொழிகள் சொல்லித்தரக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அப்போ அங்கேயும் அவுட்டா? ஸோ இதன் காரணமாக தான் இந்த ஷோ வெளிவந்துருச்சு. அப்படின்னா திமுகவுடைய நரேட்டிவுக்கு திமுக இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு பலத்த அடி விழுகும். அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், திமுகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த ஷோ நடக்கலை, டிபேட் ஷோ நடக்கலை. ஆனால் பழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேலே போட பார்க்குறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. திமுகவினர் சொல்றது உண்மையா இல்லை பாஜகவினர் சொல்றது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. எது உண்மை தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள் வாலண்டியராக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு 3 லாங்குவேஜ் வேணும். பணக்கார வீட்டு குழந்தைகள் சிபிஎஸ்சி பள்ளிகளில் 3 மொழிகள் படிக்கிறாங்க. ஆனால் ஏழை வீட்டு குழந்தைகளுக்கு அரசு பள்ளிகளில் அந்த வாய்ப்பு தடுக்கப்படுது அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் பொதுமக்கள் ஆதரவு குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? ரூபாய்க்கான லோகோவை தமிழக அரசாங்கம் மாற்றினாங்களே, சேஞ்ச் பண்ணாங்களே, இது குறித்து சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமாங்க. சென்னையுடைய மேயர் பிரியா அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்களால தடுமாற்றம் இல்லாமல் தமிழ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது 2வது டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் பல்வேறு மேடைகளில் பேசுவார். திமுக ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கட்சியை விட்டு நீக்கினாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு மறுபடியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் சேர்ந்துடுறாரு. இது அடிக்கடி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்காரு சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது 3வது டாபிக். இந்த விவகாரம் திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. 4வது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரதமரின் சூரிய ஒளி மின் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வீடுகளுக்கு சோலார் பேனல் போடக்கூடிய திட்டம். 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி மின் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் அறிவிச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் 10 லட்சம் அப்படிங்கிற அந்த இலக்கை தாண்டி இருக்கோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. 10 லட்சம் வீடுகள் என்ற மைல்கல்லை எட்டி உள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்கா 41 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கா வர தடை மற்றும் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் தடை தெரியுமா? 10 நாடுகளுக்கு தடை, கண்டிப்பாக வரக்கூடாது அமெரிக்காவுக்கு இந்த நாட்டினர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31 நாட்டினர்கள் அமெரிக்கா வர வீசாவில் கட்டுப்பாடு. சிரியா, ஈரான், கியூபா, நார்த் கொரியா, ஆப்கானிஸ்தான் உட்பட 10 நாட்டினர் அமெரிக்கா வர தடையும், பாகிஸ்தான், பூட்டான், மியான்மர், சவுத் சூடான் உட்பட 31 நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வர கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.